Hi students, welcome to NDKL IAC Academy. So video வந்து எனக்கு உங்களுக்கு மாமா நடிகர் சிலக்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா மேத்ஸ்ல வரக்கூடிய அந்த மொத்த சிம்பிளிஃபிகேஷனுமே இந்த ஒரே வீடியோல முடிஞ்சுச்சு. ஓகேவா? சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா குரூப் 2 டெஸ்ட் பேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா குடுக்கக்கூடிய மேத்ஸ் क्वेश्चंसக்கான எக்ஸ்பிளனேஷன் பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? அதுல நம்ம மூணாவது டெஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன் தான் கொடுத்திருக்கோம். ஒரு டெஸ்ட்லயே மேத்ஸ் வந்து 25 क्वेश्चंस கொடுக்குறோம். ஓகேவா? அதுல சிம்பிளிஃபிகேஷன்ல மூணாவது டெஸ்ட் கேட்டிருந்தோம். அதுல 25 क्वेश्चन நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த 25 क्वेश्चन பாத்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன் எப்படி இருக்குன்னு நீங்க அடிச்சிடலாம். ஓகேவா? தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறவங்க வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. 25 क्वेश्चन பார்க்க போறோம். ஓகேவா? இதனால வரைக்கும் நம்ம டெஸ்ட் மேட்ச் யாரும் சேராம இருந்தீங்கன்னா சேர்ந்துக்கோங்க. ஓகேவா? சோ குரூப் 2 டெஸ்ட் பேட்ச்க்கு ஃபீஸ் வருமே 490 ரூபாய் தான் வச்சிருக்கோம். ஓகேவா? இவ்வளவு கம்மியா யாருமே கொடுக்கறது இல்ல. ஆனா அந்த 490 ரூபாய்க்கு ஒர்த்தா நம்ம நிறைய விஷயங்கள் கொடுவோம். ஓகேவா? மொத்தமா 30 டெஸ்ட் கொடுக்குறோம். ஒரு டெஸ்ட்லயும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் 200 கேள்வி கவர் ஆகும். மேத்ஸ் 25, தமிழ் 100, ஜிஎஸ் 75 அப்படின்னு சொல்லிட்டு. சோ மொத்தமா உங்களுக்கு ஒரு 6000க்கு மேற்பட்ட क्वेश्चंस கவர் ஆகும். டெஸ்ட் பேட்ச்ல சேர்ந்தீங்கன்னா அந்த டெஸ்ட்ல வரக்கூடிய மேத்ஸ்க்கான அந்த வீடியோஸ் வந்து கொடுத்துருவோம். சரிங்களா? சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுவோம். ரேங்க் லிஸ்டும் ப்ரொவைட் பண்ணிடுவோம். எல்லாமே சேர்த்து 499 தான். ஆன்லைன் கோர்ஸ் வந்தீங்கன்னா இதுல கொடுக்குற விஷயங்கள் எல்லாமே இதுல கொடுத்துருவோம். இது இல்லாம டாபிக் வைஸ் டெஸ்ட் பேட்ச் கொடுப்போம். அது தமிழ், ஜிஎஸ், மேத்ஸ் என்னவா இருந்தாலும் ஒரு டாபிக்குமே டெஸ்ட் கொடுத்து அதுக்கான கிளாஸ் கொடுத்து அதுக்கான எக்ஸ்பிளனேஷனோட பக்காவா இருக்கும் கோர்ஸ். சரிங்களா? சோ வீடியோஸ் பாத்தீங்கன்னா ரெக்கார்டட் வீடியோஸ் தான் 200+ வீடியோஸ் கொடுத்துருவோம். சோ டெஸ்ட் எல்லாமே PDF தான், கிளாஸ் எல்லாமே ரெக்கார்டட் கிளாसेस தான். ஃபீஸ் 299 தான். நம்ம வந்து மெட்டீரியல் போட்டுருக்கோம். சரிங்களா? ஒன்லைன் மெட்டீரியல் தான். இதுல ஜிஎஸும் தமிழும் மட்டும் தான் ஃபீஸ் வந்து 999 வரும். மேத்ஸ்னா 300 ரூபாய் நீங்க எக்ஸ்ட்ரா பே பண்ற மாதிரி இருக்கும். சோ நம்ம அகாடமி திருச்சியில இருக்கு. சோ நேர்ல வந்து புக் வந்து பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா இவ்வளவுதான் ஃபீஸ். இன்கேஸ் நம்ம கொரியர் போனா நீங்க கொரியர் சார்ஜ் பே பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி திருச்சி ஸ்டூடெண்ட்ஸ் திருச்சி பக்கத்துல இருக்கவங்க ஆஃப்லைன் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுங்க. டைரக்டா கிளாஸ் போயிட்டு இருக்கு. சோ டைரக்ட் கிளாஸ் வந்தீங்கன்னா கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ ஜாயின் பண்ணனும்னு வச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரிய இந்த 3 நம்பருக்கு எந்த நம்பருக்கு வேணாலும் கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ரைட். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. இது அந்த மூணாவது டெஸ்ட் क्वेश्चन தான். 176வது क्वेश्चन. ஏனா 175 தமிழும் ஜிஎஸும் இருக்கும். கடைசி 25 தான் மேத்ஸ். ஓகேவா? ரைட். சிம்பிளிஃபிகேஷன் தான். ஓகே, ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. 3500 / 150 இன்டு 2250 / 140. ஓகேவா? சோ இந்த பக்கம் எழுதுறேன், கவனிங்க. 3500 / 150. ஓகேவா? அப்புறமா இன்டு 150 இன்டு 2250 / 140. ஓகேவா? இத சால்வ் பண்ணி போட்ட ஆன்சர் கரெக்ட்டா கவனிங்க. சால்வ் பண்ணி போட்ட ஆன்சர் ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். எப்படி அப்படின்னா இப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த 0 இந்த 0 கட் பண்ணிடுறேன். புரியுதா? இப்போ என்ன பண்றேன்னா 15ஆல அப்படியே அடிக்கிறேன். 15 தான் 225. ஏன்னா 15 ஸ்கொயர் 225. அப்ப இதால இத அடிச்சா 15 டைம்ஸ் போயிடும். ஏன்னா 15 டைம்ஸ் போயிடும். இப்போ கவனிங்க, இந்த 0 இந்த 0 அடிச்சு விட்டுறேன். இந்த 0 இந்த 0 அடிச்சு விட்டுறேன். இப்போ 14 350 அடிக்கணும். 14 350 அடிக்கணும். ஓகேவா? அப்படியே அடிச்சிடலாம். அப்படியே அடிச்சீங்கன்னா என்ன ஓர் 14. இப்ப இத 14 அடிச்சோம்னா ஈர் 14 28. 35 28 போனா கேரி 7. சோ 17 இருக்கா? அப்ப I 14 70. அப்ப 140 3500 அடிச்சா 25 வருது. 150 2250 அடிச்சா 15 வருது. அப்ப 25 15 பெருக்குன ஆன்சர். சோ 25 15 பெருக்குன ஆன்சர். 25 15 பெருக்குனீங்கன்னா ஆன்சர் 375 அப்படின்னு வந்திருக்கும். சோ இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் ஆப்ஷன் D 375. சோ 375 தான் இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். புரிஞ்சா? ஈஸியான क्वेश्चन தான், அடிச்சு போட்ட ஆன்சர். ஓகேவா? இப்போ அப்படியே நெக்ஸ்ட் क्वेश्चन கவனிங்க. நெக்ஸ்ட் கவனிங்க. 60 பிளஸ் பிராக்கெட் குள்ள 650 / 17 மைனஸ் பிராக்கெட் குள்ள 2 பிராக்கெட் குள்ள 2 * 6 + 1 - 3. இதுக்கான ஆன்சர் என்ன ஒன்னு கேக்குறாங்க. இதுக்கான ஆன்சர் என்ன ஒன்னு கேக்குறாங்க. ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். கவனிங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பிராக்கெட்டை தான் சால்வ் பண்ணனும். பிராக்கெட்லயே க்ளோஸ் பிராக்கெட்டை சால்வ் பண்ணனும். அப்புறமா கர்லி பிராக்கெட்டை சால்வ் பண்ணனும். அப்புறமா தான் ஸ்கொயர் பிராக்கெட்டை சால்வ் பண்ணனும். புரியுதா? சோ ஃபர்ஸ்ட் இந்த க்ளோஸ் பிராக்கெட். இப்போ இந்த க்ளோஸ் பிராக்கெட்டை கவனிங்க. ஈரார் 12 12 ஒண்ணு கூட்டினா 13. 13ல 3 போனா 10. அப்ப இந்த பிராக்கெட்டை சால்வ் பண்ற போது இப்போ என்ன வருது? 10ன்னு வருது. கரெக்ட்டா? முன்னாடி ஒரு 2 இருக்கு. சோ 2 10 2யும் 10யும் பெருக்கினா 20. அப்ப இதோட வேல்யூ 20. இதோட வேல்யூ என்ன வருது? 20. இப்போ நான் மீதியே மைண்ட்ல போட்டுருவேன். பட் உங்களுக்கு புரியணும்ன்றதுக்காக நான் எழுதுறேன். ஓகேவா? சோ இதோட வேல்யூ என்னப்பா வருது? 20. ஏனா ஈரார் 12 12 13 13ல 3 போனா 10 5 2 20. சோ இதோட வேல்யூ 20. ரைட். இங்க முன்னாடி 60 இருக்கு. பிளஸ் இங்க 680 / 17 இருக்கு. ஓகேவா? ஆக்சுவலா இங்க முன்னாடி மைனஸ் இருக்கு, அதையும் போட்டுக்கோங்க. இப்போ 680ல 17 அடிக்கணும். 680ல 17 அடிக்கணும். ஓர் 17 17 4 17 68. சோ 40 40 ஆயிடும். ஓகேவா? அப்ப 60 + 40 - 20 தான் ஆன்சர். 60 + 40 - 20 தான் ஆன்சர். 40 20 போனா 20. 60 20 கூட்டினா 80. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் பி 80. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் பி 80. ரொம்ப ரொம்ப ஈஸியான क्वेश्चन இது. ஓகே ரைட். நெக்ஸ்ட் क्वेश्चन கவனிங்க. 658 + 285 whole square minus 658 - 285 whole square divided by 658 × 285.
ஒன்னா ரெண்டா மூணா நாளா நம்ம ஆன்சர் சொல்லணும். ஓகேவா? ஒன்னா ரெண்டா மூணா நாளா நம்ம சொல்லணும். கவனிங்க, இதை வந்து பாத்தீங்கன்னா நானுமே நிறைய இடத்துல சொல்லிட்டேன். நீங்க 658 ஏனும் 285 பீனும் வச்சுக்கிட்டு ஆன்சர் போட்டுடலாம். ஓகேவா? ஒரு சின்ன சிம்பிளிஃபிகேஷன் தான். கவனிங்க, நான் என்ன பண்றேன்னா 658 ஏன் வச்சுக்கிறேன், 285 பீன் வச்சுக்கிறேன். இதை ஏன் வச்சுக்கிறேன், இதை பீன் வச்சுக்கிறேன். ஓகேவா? இதை ஏன் வச்சுக்கிறேன், இதை பீன் வச்சுக்கிறேன். அப்ப a பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் தான் அர்த்தம். a பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்னது? a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab. ஓகே, இங்க ஒரு மைனஸ் இருக்கு, அதை இங்க போட்டுருங்க. அகைன் இதை ab வச்சிருந்தீங்கன்னா அதே வழியில இங்க இருக்கு. அப்ப இதுவும் ab தான். இங்கன்னா a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர். a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்னது? a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab. கீழே ab, இதான் ab ன்னு வச்சிருந்தோம். அப்ப a b இருக்குன்னா ab. ஓகே, இங்க மைனஸ் இருக்கு. அப்ப இந்த மைனஸ் உள்ள போகும். இந்த மைனஸ் உள்ள போறப்ப இருக்க எல்லாரோட சைனும் மாறும். இருக்க எல்லாத்தோட சைனும் மாறும். சோ a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் 2ab இது அப்படியே வந்துரும். இப்ப மைனஸ் உள்ள போறப்ப மைனஸ் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் மைனஸ் மைனஸ் பிளஸ் 2ab ஆயிடும். ஓகேவா? கீழே ab வந்துரும். இப்ப ஆன்சர் போட்டுடலாம். a ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் போயிடும், b ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் போயிடும், 2ab 4ab ன்னு வரும். அப்ப மேல 4ab இருக்கும், கீழே ஒரு ab இருக்கும். ஓகேவா? இப்ப ab அடிச்சீங்கன்னா ஆன்சர் அப்ப என்ன கிடைக்குது? ஆன்சர் 4. அப்ப இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி 4. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி 4. ஓகேவா? இப்ப என்ன விஷயம்னா இந்த இடத்துல 250 350 250 350 250 350 என்ன நம்பர் வந்தாலும் இந்த ஃபார்மேட்ல வந்தாலே ஆன்சர் 4 தான். அதாவது இங்க ரெண்டு நம்பர் சேமா இருக்கணும், சேமா இருக்கணும், சேமா இருக்கணும். as பிளஸ் பிளஸ் ஸ்கொயர் மைனஸ் மைனஸ் ஸ்கொயர் இப்படி பெருக்கல் இப்படி இருக்கணும். இப்படி இருந்தாலே ஆன்சர் 4 தான். ஏன்னா நம்ம 658 255 வச்சு சால்வ் பண்ணல, ஜஸ்ட் ஏபின்னு தான் கொடுத்தோம். ஓகே, சோ இப்படி கேட்டாலே ஆன்சர் 4 தான். இனிமேல் இந்த மாதிரி கேள்வி கேட்டா நீங்க டக்குனு ஆன்சர் 4 போட்டுடலாம். ரைட், நெக்ஸ்ட் கவனிங்க. நெக்ஸ்ட் கவனிங்க, 1047 × 1047 மைனஸ் 47 × 47 டிவைடட் பை 1094. 900 1000 1100 1200. இதுக்கான ஆன்சர் என்ன வரும்? இதுக்கான ஆன்சர் என்ன வரும்? இதுக்கான ஆன்சர் என்ன வரும்? 1047 நான் என்ன பண்றேன்? ஏன் வச்சுக்கிறேன். 47 நான் என்ன பண்றேன்னா பீன் வச்சுக்கிறேன். இதை ஏன் வச்சுக்கிறேன், இதை பீன் வச்சுக்கிறேன். புரியுதா? இப்ப 1047 × 1047 தானே இருக்கு, அப்படிதானே? இதை நான் ஏன் வச்சேன் அப்படின்னா a × a என்ன வரும்? a × a a ஸ்கொயர். ரைட்டா? அப்ப இது வந்து a ஸ்கொயர்னு அர்த்தம். இதை நம்ம பீன் எடுத்துக்கிறோம். அப்ப b × b என்ன வரும்? b ஸ்கொயர். நடுவில் ஒரு மைனஸ் இருக்கு. அப்ப மேல a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் இருக்கிறதா அர்த்தம். a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்னா ஃபார்முலா என்ன வரும்? a plus b into a minus b. a plus b into a minus b. அப்ப இதுக்கு பதிலா நம்ம a plus b into a minus b தாராளமா போட்டுக்கலாம். அப்ப a plus b னா ஃபர்ஸ்ட் 1047யும் 47யும் கூட்டணும். அடுத்து a minus b னா 1047 இருந்து 47 கழிக்கணும். 1047 இருந்து 47 கழிக்கணும். கீழே என்ன இருக்கு? 1094 இருக்கு. ஓகேவா? இப்ப 1047 47 கூட்டினா என்ன வரும்? 1094 வருமா? அதான் இங்க இருக்குல்ல. சோ இதுக்கு இது கேன்சல் ஆயிடும். இங்க 1047 மைனஸ் 47 இதான் ஆன்சர். அப்ப 1047 47 போனா 1000. சோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 1000. சோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 1000. சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 1000. புரியுதா? அடுத்த क्वेश्चन போயிடலாமா? ரைட், நெக்ஸ்ட் கவனிங்க. அதே மாடல் 828 × 828 மைனஸ் 28 × 28 டிவைடட் பை 800. ஓகேவா? இதை போட்டலாமா? இப்ப இதுல வந்து நான் 828 ஏன்னு வச்சுக்கிறேன், 28 பீன்னு வச்சுக்கிறேன். அப்ப இது a × a னா இது a ஸ்கொயர்னு அர்த்தம், b × b னா இது b ஸ்கொயர்னு அர்த்தம். நடுவுல மைனஸ் இருக்கு. அப்ப a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்னா ஃபார்முலா என்ன வரும்? a plus b × a minus b. ஓகேவா? சோ a plus b னா 820 கூட்டணும். அப்ப 828யும் 28யும் கூட்டணும். a minus b னா 828ல இருந்து 28 கழிக்கணும். 828ல இருந்து 28 கழிக்கணும். கீழே என்ன இருக்கு? 800 இருக்கு. ஓகே, இப்ப 828ல 28 போனா என்ன வரும்? 800 தானே வரும். சோ இது கேன்சல் ஆயிடும். பேலன்ஸ் இருக்கிறது ஆன்சர். அப்ப 828 28 கூட்டினா ஆன்சர். 828 28 கூட்டினா என்ன வரும்? 856. சோ இதுக்கான ஆன்சர் 856. சோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 856. புரியுதா? அடுத்த क्वेश्चन போயிடலாமா? ரைட், இப்ப இத கவனிங்க. என்ன கொடுத்திருக்காங்க? 7/8 plus 8/7 minus 5/28 plus 2/7. ஓகேவா? என்னது? 7/8 plus 8/7 minus 5/28
பிளஸ் 2/7. அது 7/8 பிளஸ் 8/7 மைனஸ் 5/28 பிளஸ் 2/7. ஓகே, இப்போ இந்த மாதிரி பின்னம் கொடுத்து கூட்டல் கழித்தல்னா கீழே நம்பர் சேமா இருக்கணும். ஓகேவா? 8 7 வேற வேறையா இருக்கு. வேற வேறையா இருந்தா என்ன பண்ணணும்? எல்சிஎம் எடுக்கணும். ஓகேவா? 8 7 28 7க்கு நான் எல்சிஎம் எடுக்கணும். இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுக்கிறப்ப கொடுத்துக்கிற பெரிய நம்பர் என்னது? 28 தான். இந்த 28 7 டிவைட் பண்ணிடும். 4 28. இந்த 28 8 டிவைட் பண்ணுமா? ஒருவேளை பண்ணியிருந்தா அதான் எல்சிஎம். ஆனா இது பண்ணலங்கிறப்ப 28ஓட அடுத்த மல்டிபிள் என்ன? 56. இப்ப இந்த 56 8 டிவைட் பண்ணுமான்னு பாருங்க. பண்ணும். 7 8 56. இந்த 56 7 டிவைட் பண்ணுமான்னு பாருங்க. பண்ணும். 8 7 56. சோ இதோட மல்டிபிள் இந்த 56 இருக்கிற எல்லா நம்பருமே டிவைட் பண்ணுது. அப்ப 56 தான் எல்சிஎம். சோ 56 தான் எல்சிஎம். ஓகேவா? இப்ப எல்லாத்தையும் நம்ம 56 மாத்தணும். 8ஓட 7 பெருக்குனா 56. அப்ப மேல 7ஆல பெருக்கணும். 7 49 பிளஸ் 7ஓட 8 பெருக்குனா 56. அப்ப மேல 8ஆல பெருக்கணும். 8 8 64 மைனஸ் 28ஓட 2 பெருக்குனா 56. அப்ப மேல 2ஆல பெருக்கணும். 2 10 பிளஸ் 7ஓட 8 பெருக்குனா 56. அப்ப மேல 8ஆல பெருக்கணும். 8 16. ஓகேவா? இப்ப 16 மைனஸ் 10 என்ன வரும்? 6ன்னு வரும். 64 6 70ன்னு வரும். 70 49 119 ஆயிரும். அப்ப இது ஓவராலா 119/56 ஆகும். ஓகேவா? ஆப்ஷன்லாம் இப்படி இருக்கு. அப்ப டிவைட் ஆகும்னு நினைக்கிறேன். என்னால அடிக்கலாம்? 7ஆல அடிக்கலாம். 8 56. இதை 7ஆல அடிச்சீங்கன்னா 7 7 11 7 போனா கேரி 4 49. 7 7 49. அப்ப 17/8ன்னு வரும். இருக்கா? இருக்கு. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 17/8. ஓகேவா? அடுத்த क्वेश्चन போயிடலாமா? ரைட். நெக்ஸ்ட் கவனிங்க. 34 × 5 பிளஸ் 330 பிளஸ் 20 × 5 டிவைடட் பை 12. அதான் 100 150. இப்ப இதுக்கான ஆன்சர் 34 5 முதல் பெருக்குங்க. 170. நீங்க பெருக்கி பாருங்க. 170 தான் வரும். 170 ஒரு 330 ஆகும். கரெக்டா? 25 100. இது 170. இதோட கூட்டினா 500. இது 25 100ன்னு வருது. அப்ப 500 100 600. அப்ப இதோட வேல்யூ 600. 600 12ஆல அடிச்ச ஆன்சர். 600 12ஆல அடிச்சீங்கன்னா 50 கிடைக்கும். அப்ப இதுக்கான ஆன்சர் ஆப்ஷனே 50. இதெல்லாம் அப்படியே பார்த்தே போடலாம். என்ன? ரைட். இப்ப இது கவனிங்க. 5/6 பிளஸ் 6/5 மைனஸ் 5/30 பிளஸ் 2/15. புரியுதா? போடலாமா? கவனிங்க. 5/6 பிளஸ் 6/5 மைனஸ் 5/30 பிளஸ் 2/15. கவனிங்க, எழுதிக்கிறேன். 5/6 பிளஸ் 6/5 மைனஸ் 5/30 பிளஸ் 2/15. புரியுதா? எல்லாம் வேற வேறையா இருக்கு. 6 5 30 15. எல்சிஎம் எடுக்கணும். கொடுத்துக்கிற இது பெரிய நம்பர் 30. இந்த 30 6 டிவைட் பண்ணிடும். 5 30. 5 டிவைட் பண்ணிடும். 6 5 30. 15 டிவைட் பண்ணிடும். 15 30. அப்ப இந்த 30 இந்த நம்பர் எல்லாமே டிவைட் பண்ணிடுது. அப்ப 30 தான் எல்சிஎம். சரிங்களா? 6ஓட என்ன பண்ணா 30 வரும்? 5 பெருக்கினா வரும். 6 5 30. அப்ப மேலே 5ஆல பெருக்கிடணும். 5 25 பிளஸ் 5ஓட 6 பெருக்கினா 30. அப்ப மேலே 6ஆல பெருக்கிடணும். 6 36 மைனஸ் 30 மாத்தணும். 30 இருக்கு. அதனால அந்த 5 அப்படியே வச்சுக்கோங்க. 5ஓட 2 பெருக்கினா 30. அப்ப மேலே 2ஆல பெருக்கிடணும். 2 4. ஓகேவா? இப்ப 4 மைனஸ் 5 என்ன வரும்? -1 ஆயிரும். 36 - 1 35 ஆயிரும். 35 25 60 ஆயிரும். 60/30. 60/30 ஆன்சர் 2. ஆன்சர் ஆப்ஷன் பி 2. ஆன்சர் ஆப்ஷன் பி 2. ஓகேவா? நெக்ஸ்ட் கவனிங்க. 32ஓட 8 பெருக்கினா என்ன வரும்? 256 வரும். 32ஓட 8 பெருக்கினா 256 வரும். ஏன்னா 2 16 மீதி 1 3 24 256 வரும். 256 144 ஆட் பண்ணி பாருங்க. 400 கிடைக்கும். ஓகேவா? 400 500 10 அடிச்சா 50. 500 10 அடிச்சா 50. அப்ப 450 ஆயிரும். 450 9ஆல வகுக்கணும். 450 9ஆல வகுத்தா என்ன வரும்? 50ன்னு வரும். ஆன்சர் வந்து ஆப்ஷனே 50. ஓகே, இதெல்லாம் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஈஸி தான். ரைட்டா? நெக்ஸ்ட் क्वेश्चन கவனிங்க. a plus b plus c equal to 32. a square plus b square plus c square 24. ab plus bc plus ca என்ன வரும்னு கேக்குறாங்க. ஓகேவா? சால்வ் பண்ணிடலாம். கவனிங்க. a plus b plus c 32. a square plus b square plus c square 24. ab plus bc plus ca என்ன வரும்னு கேக்குறாங்க. ஆக்சுவலா a plus b plus c இருக்கு. இங்க ஸ்கொயரும் இருக்கு.
அப்ப a plus b plus c the whole square ஃபார்முலாவை போட்டு பார்க்கலாம். a plus b plus c the whole square, a square plus b square plus c square plus 2 into ab plus bc plus ca. இது ஃபார்முலா கரெக்டா? இப்போ a plus b plus c 32 இருக்கு. இந்த 32 இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். அப்ப 32 ஸ்கொயர் என்ன வரும்? 1024. 32 ஸ்கொயர்ன்றது 1024. a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் plus c ஸ்கொயர் என்ன கொடுத்திருக்காங்க? 24 கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த இடத்துல 24 போட்டுருங்க. 24 plus 2 into ab plus bc plus ca தான் கேக்குறாங்களா? x ன்னு வச்சுக்கோங்க. சோ 1024 24 plus 2x. இப்போ இந்த 24 இங்க போட்டா மைனஸ் ஆகும். அப்ப 1024 minus 24 equal to 2x. 1024 24 போனா 1000. 2x 1000னா x என்ன வரும்? 500 வரும். சோ ஆன்சர் ஆப்ஷன் சி 500. சோ ஆன்சர் ஆப்ஷன் சி 500. சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட் கவனிங்க. 30 plus 50% ஆஃப் 350/5 மைனஸ் பிராக்கெட்டுக்குள்ள 3 பிராக்கெட்டுக்குள்ள 3 into 6 plus 3 minus 1. ஓகேவா? ரைட். போடலாமா? கவனிங்க. 3 ஆர் 18. 18ஓட 3 சேர்த்தா 21. 21ல 1 போனா 20. சோ இதோட வேல்யூவே எனக்கு 20ன்னு வருது. இத அப்படியே மைண்ட்லயே பண்றேன். நீங்க வேணா எழுதுங்க, நான் மைண்ட்லயே பண்றேன். கவனிங்க. 3 ஆர் 18. 18 3 21. 21ல 1 போனா 20. இது வந்து 20. 20 3ன்னு இருக்கு. 3 20 60ன்னு ஆகும். அப்ப இதோட வேல்யூ என்ன ஆயிரு? 60ன்னு ஆயிடுது. அப்படியே இங்க வரும். இது 60 இங்க வாங்க. 5 ஆச்சுங்கன்னா ஓரம் வந்து 7 5 35. அப்ப இது 70ன்னு இருக்கும். இங்க என்ன வந்து 60 வந்துச்சு. நடுவுல மைனஸ் இருக்கு. அப்ப 70 minus 60னா 10ன்னு வரும். அப்ப இதோட ஹோல் வேல்யூ 10. 3 ஆர் 18. 18 3 21. 21 போனா 20. 20 3 60ன்னு ஆயிரும். இத அடிச்சா 70. 70 போனா 10. சோ இது வந்து 10. புரியுதா? 10. அப்ப 30 plus 50% ஆஃப் 10. 30 plus 50% ஆஃப் 10. இத மட்டும் எழுதுறேன், கவனிங்க. 30 plus 50% ஆஃப் 10. 10க்கு 50% எடுக்கணும். இதை சால்வ் பண்றதுக்கு 50% பை 100 அர்த்தம், ஆஃப்னா பெருக்கல்னு அர்த்தம். 10 0 0 அடிச்சிருங்க. ஓரஞ்சு 5 ஈரஞ்சு 10. ரெண்டாவது அடிச்சீங்கன்னா 2 10. அப்ப இதோட வேல்யூ 5 ஆயிரும். 30 plus 5 35. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 35. ஆப்ஷன் டி 35 தான் ஆன்சர். புரியுதா? அப்படியே இந்த क्वेश्चनக்கு வருவோம். இதுவும் அதே மாடல் தான், கவனிங்க. முதல்ல இங்க வாங்க. ஈராட் 12 11 13. 13ல 3 போனா 10. புரியுதா? 10 5 2 20. சோ இதோட வேல்யூ 20. அப்படியே இங்க வாங்க. 8ஆல ஆச்சுங்கன்னா 8 40. அப்ப இது 50 ஆகுமா? இது 20, இது 50. 50 20 போனா 30. 50 20 போனா 30. புரியுதா? 30. அப்ப 80 plus 80% ஆஃப் 30. 80 plus 80% ஆஃப் 30. கவனிங்க. 80 plus 80% ஆஃப் 30. 80 plus 80% ஆஃப் 30. இந்த 30 எப்படி வந்துச்சு? ஈராட் 12 11 13. 13 3 போனா 10. 5 2 20. சோ இது 20. இத அடிச்சீங்கன்னா 50. 50 minus 20ன்னு இருக்கு. 50 20 போனா 30. ஓகேவா? இப்ப 80% 30 இருக்கணும். அப்ப 80/100 into 30. 2 0க்கு 2 0 போயிடும். 8 3 24. புரியுதா? சோ இது வந்து 24. இது வந்து 80. அப்ப 80 24 கூட்டினா ஆன்சர் 80 24 கூட்டினீங்கன்னா 104. சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 104. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 104. சரிங்களா? நெக்ஸ்ட் கவனிங்க. x square minus 49 divided by x plus 5 வகுத்தல் x plus 7 the whole square divided by x square minus 25. சரிங்களா? சோ இத போடலாம், கவனிங்க. இப்ப இங்க x square minus 49 இருக்குல, x square minus 49 அப்படினு இருக்குல, இத நான் என்ன பண்றேன்னா x square minus 7 square ன்னு எடுத்துக்கிறேன். என்ன பண்றேன் அப்படின்னா x square minus 7 square ன்னு எடுத்துக்கிறேன். 49 7 square ன்னு எழுதலாம். ஓகேவா? அதே மாதிரி இதையுமே கூட x square minus 5 square ன்னு எடுத்துக்கிறேன். 25 5 square ன்னு எடுத்துக்கலாம். மீதிலாம் அப்படியே இருக்கட்டும். இப்போ x square minus 7 square, a square minus b square மாதிரி இருக்கு. a square minus b square க்கு ஃபார்முலா என்னது? a plus b into a minus b. அப்ப a plus b னா x plus 7, a minus b னா x minus 7. so x plus 7 into x minus 7. கீழ என்ன இருக்கும்? x plus 5 இருக்கும். சரிங்களா? இப்ப வகுத்தல்னு இருக்கு. பின்னத்தை எப்பவுமே வகுக்க முடியாது, வகுக்க கூடாது. சரிங்களா? வகுக்க முடியாது, ஃபிராக்ஷனை டிவைட் பண்ண முடியாது. அப்ப இந்த வகுத்தலை பெருக்கலா மாத்திட்டு இதை அப்படியே இப்படி ஆக்கணும். இது மேல போயிடும், இது கீழே வந்துடும்.
இப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5 ஸ்கொயர் மேல போகும், புரியுதா? இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் மாதிரி இருக்கு. ஃபார்முலா என்னது? ஏ பிளஸ் பி இன்டு ஏ மைனஸ் பி. அப்ப எக்ஸ் பிளஸ் 5 இன்டு எக்ஸ் மைனஸ் 5. ஸோ எக்ஸ் பிளஸ் 5 இன்டு எக்ஸ் மைனஸ் 5. இந்த எக்ஸ் பிளஸ் 7 ஹோல் ஸ்கொயர் கீழே வந்துடும். ஸோ எக்ஸ் பிளஸ் 7 இன்டு எக்ஸ் பிளஸ் 7 வச்சுக்கலாம். ஸ்கொயர்னா 2 வாட்டி பெருக்கணும், அதானே? இப்போ இந்த எக்ஸ் பிளஸ் 7க்கு எக்ஸ் பிளஸ் 7 கேன்சல் ஆயிரும். எக்ஸ் பிளஸ் 5க்கு எக்ஸ் பிளஸ் 5 கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் தான் ஆன்சர். எக்ஸ் மைனஸ் 7 இன்டு எக்ஸ் மைனஸ் 5 டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் 7. இப்படி எங்க ஆன்சர் இருக்கோ நீங்க போட்டுடலாம். இந்த இங்க இருக்கா, இதான் ஆன்சர். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஓகே, நெக்ஸ்ட் கவனிங்க. a plus b வந்து 14, a plus b 14, a square plus b square 96, ab என்னன்னு கேக்குறாங்க. ஓகேவா? சோ a plus b இருக்கு, இங்க a square plus b square இருக்கு. நான் அப்ப a plus b the whole square போட்டுக்கிறேன். ஓகேவா? சோ a plus b the whole square கான ஃபார்முலா a square plus b square plus 2ab. ரைட்டுங்களா? a plus b the whole square னா a square plus b square plus 2ab. இப்போ a plus b 14 னு கொடுத்திருக்காங்க. a plus b ல நீங்க 14 சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா 14 ஸ்கொயர் என்னது? 196. a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் 96 இருக்கு. சோ அத அப்படியே வெச்சுக்கோங்க. 2ab. இல்ல ab தான் கேக்குறாங்க, ரைட்டா? இப்போ 96 இங்க வந்தா மைனஸ் ஆயிடும். அப்போ 196 minus 96 தான் 2ab. 196 minus 96 என்னது? 100. சரிங்களா? சோ 2ab 100னா ab என்ன வந்திருக்கும்? 50. ஆன்சர் ஆப்ஷன் சி 50. ஆன்சர் ஆப்ஷன் சி 50. ஓகேவா? நெக்ஸ்ட் கவனிங்க. a minus b 2, a square plus b square 164, ab என்ன வரும்? a minus b 2, a square plus b square 164, ab என்ன வரும்னு கேக்குறாங்க. ரைட்டா? முன்னாடி a plus b இருந்தது, அதனால a plus b the whole square போட்டோம். இப்போ a minus b இருக்கு, அதனால a minus b the whole square போட்டுக்கலாம். சரிங்களா? எங்க எழுதுறது? இங்க எழுதுவோமா? a minus b the whole square is equal to a square plus b square minus 2ab. a minus b 2 ன்னு கொடுத்துருக்காங்க. 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா 2 ஸ்கொயர் 4. a square plus b square 164 கொடுத்தாங்க, அப்படியே போட்டுருங்க. minus 2ab. இப்போ இது minus 2ab இருக்குல்ல, எனக்கு வேண்டாம் அது. நான் அதனால இங்கிட்டு கொண்டு வந்துடுறேன். 2ab ன்னு ஆயிரும். 164 அப்படியே இருக்கட்டும். ஒன்றும் பண்ணல, இதுதான் இங்கிட்ட கொண்டு வந்திருக்கேன். இப்போ இந்த 4 அங்கிட்டு போயிட்டோம். பிளஸ் 4 அங்கிட்டு போனா மைனஸ் 4 ஆயிரும். ஸோ 160. 164 போனா 160. 2ab 160னா ab என்ன வரும்? 80ன்னு வந்துடும். ஆன்சர் வந்து 80. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 80. புரியுதா? ஆன்சர் ஆப்ஷன் பி 80. ரைட், நெக்ஸ்ட் கவனிங்க. a plus b plus c 22, a square plus b square plus c square 84, ab plus bc plus c என்ன கேக்குறாங்க. இதே மாடல்ல நம்ம ஆல்ரெடி क्वेश्चन பார்த்திருந்தோம். சோ நான் டைரக்டா ஃபார்முலாக்குள்ள போயிரலாம். ஓகேவா? சோ ஓகே. சோ சால்வ் பண்ணலாம். கவனிங்க. a plus b plus c the whole square is equal to a square plus b square plus c square plus 2 into ab plus bc plus ca. இது வந்து ஃபார்முலா. a plus b plus c 22 ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ 22 ஸ்கொயர் 484. a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் plus c ஸ்கொயர் 84 ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்க 84 போட்டுக்கலாம். ab plus bc plus c தான் கேட்குறாங்க, அதை எக்ஸ்னு வச்சுக்கோங்க. இப்போ 84 இங்கிட்டு போயிட்டா மைனஸ் ஆயிரும். 484 84 போனா 400. 2x 400னா x என்ன வரும்? 200. ஆன்சர் ஆப்ஷன் சி 200. ஈஸி தான். சரிங்களா? ரைட், நெக்ஸ்ட் கவனி. a plus b 28, a square plus b square 84, ab என்ன வரும்னு கேக்குறாங்க. a plus b 28, a square plus b square 84, ab என்ன வரும்னு கேக்குறாங்க. சோ நம்ம இங்க என்ன பண்ணலாம்? a plus b the whole square ஃபார்முலா போடலாம். ஓகேவா? a plus b the whole square is equal to a square plus b square plus 2ab. a plus b 28 கொடுத்துட்டாங்க. அப்ப 28 ஸ்கொயர் 784. a square plus b square 84 இருக்கு, அதை அப்படியே வச்சுக்கோங்க. ab தான் கேக்குறாங்களா? சோ 2ab. ஓகே.
இப்ப 84 இங்கிட்டு போயிட்டா மைனஸ் ஆயிரும். அப்ப 784 84 போனா 700. 2ab 700னா ab என்ன வரும்? 350 வந்துரும். ஆன்சர் ஆப்ஷன் சி 350. ஆன்சர் ஆப்ஷன் சி 350. ஓகேவா? ரைட், நெக்ஸ்ட் क्वेश्चन. a - b 14 a ஸ்கொயர் + b ஸ்கொயர் 296 ab என்ன வரும்னு கேக்குறாங்க. a - b 14 a ஸ்கொயர் + b ஸ்கொயர் 296 ab என்ன வரும்னு கேக்குறாங்க. ஓகேவா? அதே ஃபார்முலா தான் a - b போடுங்க. a - b the whole square is equal to a square plus b square minus 2ab. இப்போ a - b 14 சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா 14 ஸ்கொயர் 196 ஆகும். a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் 296, இந்த இடத்துல 296 வச்சுக்கலாம், minus 2ab. இந்த minus 2ab இங்கிட்டு போயிட்டா 2ab ஆயிரும். 196 அங்கிட்டு போயிட்டா மைனஸ் ஆயிரும். 296 196 போனா 100. 2ab 100னா ab என்ன வரும்? 50. ஆன்சர் ஆப்ஷன் பி 50. ஓகே, நெக்ஸ்ட் கவனிங்க. 126 × 126 × 126 minus 66 × 66 × 66 divided by 126 × 126 plus 126 × 66 plus 66 × 66. இப்போ வந்து நம்ம இதை சால்வ் பண்ணணும். சரிங்களா? சரி, இப்போ இதை சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறப்ப நான் 126 ஏன்னு வச்சுக்கிறேன், 66 பின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? அப்ப a × a × a னா a கியூப், b × b × b னா b கியூப். சோ a கியூப் மைனஸ் b கியூப். கரெக்ட்டா? a கியூப் மைனஸ் b கியூப். a கியூப் மைனஸ் b கியூப்னா ஃபார்முலா என்ன வரும் அப்படினா, a minus b into a square plus ab plus b square. அதாவது இதை ஏன் வச்சீங்கன்னா a into a into aங்கிறது a கியூப், b into b into b ன்றது b கியூப், a கியூப் minus b கியூப்னா இது ஃபார்முலா. அப்ப இதுக்கு பதிலா நீங்க இதை போடலாம். சரிங்களா? சரி, கீழே ஒன்னு இருக்குல்ல, இது என்னது? கீழே என்ன இருக்கு? நம்ம 126 தானே ஏன்னு வச்சிருந்தோம். அப்ப a into a னா a ஸ்கொயர், 126 ஏனும் 66 b ன்னு வச்சிருந்தோம். அப்ப a into b னா ab, 66 into 66 னா b ஸ்கொயர். இப்போ இதை எழுதிட்டு பாக்குறப்ப இதுவும் கேன்சல் ஆயிடும், சேம். அப்ப a - b தான் டைரக்ட் ஆன்சர். அப்ப a - b னா 126 - 66 ஆன்சர். மைனஸ் பண்ணீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி 60. இது வந்து நீங்க இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணி போடலாம். என்ன இப்படிதான் போடணும். ஆனா என்னன்னா இந்த மாதிரி சம்முக்கு இதை மட்டும் பார்த்தா போதும். இந்த இடத்துல இப்படி மைனஸ் இருந்தா மைனஸ் பண்ணி போட்டுருங்க, பிளஸ் இருந்தா பிளஸ் பண்ணி போட்டுருங்க. பேலன்ஸ் மாற்றங்கள்லாம் அவங்க கொஸ்டின்ல செட் பண்ணி தான் வச்சிருப்பாங்க. மைனஸ்னா மைனஸ், பிளஸ்னா பிளஸ், முடிஞ்சு. ஓகே, ரைட். இப்போ நெக்ஸ்ட் கவனிங்க, இங்க பாருங்க. இந்த இடத்துல பிளஸ் இருக்கா? இப்போ பிளஸ் பண்ண ஆன்சர் 186 14 கூட்டினா 200. ஆன்சர் ஆப்ஷனே 200. அவ்வளவுதான். ஓகேவா? ரைட். இதை கவனிங்க. 757 × 757 மைனஸ் 57 × 57 டிவைடட் பை 700. இதுக்கு என்ன வரும்னு கேக்குறாங்க. இதை நம்ம ஆல்ரெடி பார்த்த சம் தான். 757 ஏனும் 57 பின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா a × a a ஸ்கொயர், b × b b ஸ்கொயர். அப்ப a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்னு வரும். a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்னா a plus b × a minus b தான் ஃபார்முலா. a plus b னா 757 57 கூட்டணும், a minus b னா 757 57 கழிக்கணும். இப்ப 757 57 மைனஸ் பண்ணா 700 வருமா? அந்த 700 க்கு 700 கேன்சல் ஆயிடும். அப்ப நீங்க இந்த 757 57 கூட்ட போறீங்க பாத்தீங்களா, அதான் ஆன்சரே. சோ இத கூட்டினா என்ன வரும்? 757 57 கூட்டினா 814 வரும். அப்ப ஆன்சர் ஆப்ஷன் பி 814. ஓகேவா? ரைட். ரைட், இந்த சம போட்டலாம் கவனிங்க. 11/8 plus 8/11 minus 9/88. 11/8 plus 8/11 minus 9/88. ஓகேவா? எல்சிஎம் எடுத்தா 88. எப்படி சொல்றோம்? இதான் பெரிய நம்பர். இத 8 டிவைட் பண்ணிரும். 11 8 88. 11 டிவைட் பண்ணிரும். 8 4 88. அப்ப 88 தான் எல்சிஎம். ஓகேவா? 8 ஓட 11 பெருக்குனா 88. அப்ப மேலே 11 பெருக்கணும். 11 11 121 பிளஸ் 11 ஓட 8 பெருக்குனா 88. மேலே 8 ஆல பெருக்கணும். 8 8 64 மைனஸ் 9 அப்படியே போட்டுருங்க. புரியுதா? இப்ப 121 64 சேர்த்தீங்கன்னா 185 வந்துரும். 185ல 9 கழிச்சா 176 வரும். அப்ப 176/88. புரியுதா? அதாவது ஓர் 88 88 ஈர் 88 176 கேன்சல் ஆயிரும். அப்ப ஆன்சர் 2. ஆன்சர் வந்து 2. அப்ப ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 2. ஓகேவா? நெக்ஸ்ட் கவனிங்க. 24 120. 120 330 கூட்டினா 450. 6 30. 450 30 480. 480 12 அடிச்சா 40 வரும். அப்ப ஆன்சர் ஆப்ஷனே 40. ஓகே, இதை பார்த்து இங்க போலாம். இதை கவனிங்க. 22 7 பேருக்குன்னா 154.
154 ஒரு 144 கூட்டினீங்கன்னா 154 144 கூட்டினீங்க அப்படின்னா 158 298 ஓகேவா 298 இதை அடிச்சா 8 இப்ப 298 8 கூட்டினா 306 306 9 வகுத்த ஆன்சர் 306 9 வகுத்த ஆன்சர் 306 9 வகுத்த ஆன்சர் 39 27 மீதி 3 49 36 அப்ப ஆன்சர் 34 ஓகே கடைசியா இதுக்கு வரலாம் இதுவும் ஆல்ரெடி பார்த்ததுதான் a plus b plus c the whole square is equal to a square plus b square plus c square plus 2 into ab plus bc plus ca இது ஃபார்முலா இது 36 இருக்கு அப்ப 36 ஸ்கொயர் 1296 a square plus b square plus c square 96 இந்த இடத்துல 96 வச்சிருங்க plus 2 into x இதான் கேக்குறாங்க x ன்னு வச்சுக்கோங்க இப்போ இந்த 96 இங்க வந்தா மைனஸ் ஆயிடும் 1796 போனா 1200 so 1200 equal to 2x 2x 1200 x என்னது 600 so answer option D 600 ஓகேவா சோ நம்மளோட குரூப் 2 டெஸ்ட் பேட்ச்ல மூணாவது டெஸ்ட்ல வந்த 25 மேக்ஸ்க்கான ஆன்சருமே நம்ம பார்த்தாச்சு சோ மொத்த சிம்பிளிஃபிகேஷனும் முடிஞ்சு ஓகேவா சோ நம்மளோட அடுத்த டெஸ்ட்ல வரப்போற அடுத்த மேக்ஸ் அப்படியே நம்ம பார்த்துட்டே இருக்கலாம் சரிங்களா சோ நம்மளோட டெஸ்ட் பேட்ச்ல சேர்ந்துருந்தவங்களுக்கு ஓகே சேராதவங்க ஓகேவா சேர்ந்துக்கோங்க சேரணும் அப்படின்னா இதான் ஃபீஸ் டீடைல் ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்பேன் ஆன்லைன் டெஸ்ட் வந்தீங்கன்னா 499 ஆன்லைன் கோர்ஸ் வந்தா 299 மெட்டல் மட்டும் வாங்கினீங்கன்னா 999 +300 ஆஃப்லைன்ல கிளாஸ் போயிட்டு இருக்கு ஜாயின் பண்ணனும்னா இந்த 3 நம்பர்ல எந்த நம்பர் தான் கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோல பார்க்கலாம் थैंक यू